அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தற்பொழுது சிஏஏ சட்டம் அமலாகி இருக்கிறது. மத்திய பாஜக அரசு இதனை அமல் செய்ததற்கு தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கக்கூடிய கண்டனங்கள் குறித்தான கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு குறிப்பாக இஸ்லாமியர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் என தொடர்ச்சியாகவே நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினர்கள் கடுமையான கண்டனம் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் சற்று நேரத்திற்கு முன்னதாக மத்திய அரசு நாடு முழுவதும் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறது. இதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் கடும் கண்டனத்தை தெரிவித்து ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக குடியுரிமை என்ற மனிதநேய கொள்கையை மதம், இனத்தால் வேறுபடுத்தும் பிளவுபடுத்த கொள்கையாக மாற்றியிருப்பதாகவும், ஒன்றிய பாஜக அரசு என்றும் இஸ்லாமிய மதத்தவரையும் அதே போல இலங்கை தமிழர்களையும் வஞ்சிக்கும் வகையில் குடியுரிமை சட்டம் என்பது தற்பொழுது இயற்றப்பட்டிருக்கிறது மத்திய பாஜக அரசு என்றும், இதனை அறிவாலயம் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் கடுமையாக நாடாளுமன்றத்தில் எதிர்த்து அதனால் பாஜகவின் பாதகம் அனைவருக்கும் வெளியாகி இருப்பதாகவும், ஏற்கனவே இந்த குடியுரிமை சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தபோது அதற்கு ஆதரித்து அதிமுக வாக்களித்ததால் தான் அந்த சட்டம் என்பது நிறைவேற்றி இருப்பதாகவும், மக்களுக்கு எதிர்ப்பு காரணமாக அந்த சட்டம் என்பது இந்த நாள் வரையிலும் அமல்படுத்தாமல் வைத்திருந்த பாஜக தற்பொழுது தொடர்ச்சியாக அமல்படுத்தி இருப்பதாகவும், திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகாக கடந்த 2021ஆம் ஆண்டு முதலாக இந்திய நாட்டின் ஒற்றுமைக்காகவும் மத நல்லிணக்கமாகவும் போற்றிய காக்கவையும் அரசியல் அமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மதச்சார்பின்மையை கோட்பாடுகளை நிலைநிறுத்தவும் இந்திய குடியுரிமை சட்டத்தை 2019ஆம் ஆண்டு ரத்து செய்திட வேண்டும் என்று ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அரசினர் தனி தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும், இப்போது தேர்தலில் இருக்கக்கூடிய அனைத்து அந்தஸ்துகளையும் ஏற்படுத்தாமல் போன நிலையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலமாக கரையேற முயற்சிப்பதாகவும், அதே போல தேர்தல் நேரத்தில் மக்களின் உணர்ச்சிகளை சீண்டி அரசியல் ஆதாயம் தேட பிரதமர் பார்ப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அமைதி மிகு இந்தியாவில் பிளவு மிகு சட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய பாஜகவையும் அந்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்த அடிமை அதிமுகவையும் மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் குடியுரிமை சட்ட திருத்தத்தை இயற்றியதற்காக கடும் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.